சென்னை பெரம்பூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெரம்பூர். பெரம்பூர் ஜிஆர்டி நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் பழனி. நீங்கள்? கமலநாதன். நீங்கள்? செல்வி. ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள், நவராத்திரினாலே என்ன ஸ்பெஷல்? நவராத்திரின்றது நாங்கள் காலங்காலமாக வச்சுருக்கோம், 60 வருஷமாக வச்சுட்டு இருக்கோம். எங்களோட பழக்கமாக அப்படியே போயிடுது. அப்படியே 60 வருஷம் 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. 40 வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. 50 வருஷம் பாருங்க. ஏன்னா அவங்க மாமியார், எங்க மாமியார் காலத்துல இருந்து வச்சுட்டு இருக்காங்க. எனக்கே 37 வருஷம் ஆயிடுச்சு. 37 வருஷமாக வச்சுட்டு இருக்கிறோம் ஆண்டவன் புண்ணியத்துல. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய நாள் என் குழந்தைங்களும் அடுத்தடுத்து செய்யணும்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இப்போ குலு கொண்டாட்டத்துக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு பாட்டு போடுவாங்க. நீங்கள் என்ன பாட்டு பாட போறீங்க? பாடலாமா? சரி பாடு. எங்க பேரன் பாடுவான். பாடு. நான் பாடுறேன். பாடு. சில்வீனையும் மாலை வனையும் வீசும் திங்களும் இனிய வேணிடும் மோசு வந்தரை பொய்களும் போனரை ஈசன் என்ற நினைய நீணலே. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எருமா போற்றி. திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க. தேங்க்யூ, ரொம்ப அழகாக பண்ணீங்க. சரி சார், இப்போ நவராத்திரினாலே வந்து உட்காந்து ரெடி பண்ணி ஒரு தீமில் வைப்பாங்க. நீங்கள் என்ன தீமில் வச்சுருக்கீங்க? எங்கள் டீம் வந்து எப்படின்னா, இதில் தான் டீம் எங்களுக்கு. எப்படின்னா, அம்மா நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அவள் உட்காந்துடுறா. அவள் என்ன நினைக்கிறான்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ நல்லபடியாக செய்யணும். நிறைய எல்லாரும் அம்பாள் ரூபத்தில் வர்றவங்க யாராவது ஒரு ரூபத்தில் அம்பாள் வருவான்ற அந்த நம்பிக்கை ஒன்றை வச்சுக்கிட்டே செஞ்சிட்ருக்குறோம். அந்த 10 நாளில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும், உடம்பு வலியாக இருந்தாலும் சரி, மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மறந்து இந்த 10 நாள் எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிற அவளுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். வந்து எங்களை சந்தோஷப்படுத்துகிற எல்லா அம்மன்களுக்கும் நன்றி சொல்லணும். கெஸ்ட்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய எங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உறவுகளை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அவசியம். இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு ஓடும் உறவுகளை வந்து இன்னைக்கு பார்க்குறாங்கன்னா திருப்பி இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அவங்க வீட்டில் கொலு வச்சாங்கப்பா, நம்ம போகணும். குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த கொலுவை பற்றி தெரியப்படுத்துறதுல இது ஒரு காரணமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா. அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்து. கண்டிப்பாக. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என் 2 பசங்களுக்குமே காலில் அடிபட்டு 2 பேராலையும் கொஞ்சம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படி அவள் உட்கார வைப்போன்னு நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம். ஆனால் அவ்வளோ அழகாக நாங்கள் நினச்சதை விட சந்தோஷமாக உட்காந்துருக்கா. அதில் என் பேரன் அழகாக அவன் தூக்கி பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சான். உள்ளேயோ இருக்கா? உள்ளெல்லாம் ஏன்னா மேலெல்லாம் பொம்மையெல்லாம் தூக்கி அடுக்கி வச்சதுல ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. இவன் தான் எல்லாத்தையும் ஏற்றி பொம்மையை நாங்கள் சொல்ல இப்படி வைக்கணும். அப்போ அடுத்த ஜெனரேஷன் கரெக்டாக செய்கிறாங்கன்றதுல ஒரு பெரிய சந்தோஷம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? ஜிஆர்டியில் தாங்க 60 வருஷமாக காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெரம்பூர் ஜிஆர்டி போங்க. இப்போ 18% சைக்குலி சேதாரம் இல்லாமல் உங்கள் நகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டைமண்ட்ஸ் பிளாட்டினம்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. போய் பாருங்கள், நகை எடுங்க, சந்தோஷமாக இருங்க. பெரம்பூர் ஜிஆர்டிக்கு நன்றி. தேங்க்யூ.
பெரம்பூர் ஜேடி ஜுவல்லர்ஸ் மற்றும் அன்னை டிவிலேருந்து வழங்கும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம், உங்கள் பேர்? சுமதி. சுமதி. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நவராத்திரினாலே என்ன ஸ்பெஷல்? கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய கொடுக்கலாம், குழந்தைங்கள சின்ன சின்ன குழந்தைங்கள வரவைக்கலாம், பாட்டு பாடலாம், வீணை வாசிக்கலாம். நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொண்டு போகிறோம். நீங்கள் டீச்சரோ? ஆமாம், அதான் தெரியுது, பார்த்தாலே பயமாக இருக்கு. இப்போ நவராத்திரினாலே ஒரு தீம் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன தீம் வச்சுருக்கீங்க? நாங்கள் தசாவதாரம், லக்ஷ்மி, கமலஹாசன். தசாவரதம்னா எவல்யூஷன். ஆக்சுவலி எதுக்கு தசாவதாரம்னா எவல்யூஷன். நம்ம டைரெக்டாகவே 6 அறிவு மனுஷனாக வளர்ந்துடல. மீன்லேருந்து ஆமையிலேருந்து குள்ளமான மனுஷன்லேருந்து ஹாஃப் மேன் ஹாஃப் அனிமல் அந்த மாதிரி வளர்ந்து தான் 6 அறிவு மனுஷனாக வளர்ந்துருக்கோம். அதை சொல்கிறது தான் தசாவதாரம். ஸோ இந்த நிறைய கதைகள் இருக்குது, கிருஷ்ணர் கதைங்க இருக்குது, லக்ஷ்மி கதைங்க இருக்குது. டெய்லி ஒரு கதையாக நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லி பசங்களுக்கு புரிய வைப்போம். இது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டோ? ஆமாம், இன்ஸ்டியூட்டு. இதில் நாங்கள் வந்து வீணை, பாட்டு, யோகா எல்லாமே அது ரெகுலராக எல்லா இன்ஸ்டியூட்லேயும் இருக்கிறது தான். ஆனால் நாங்கள் ஸ்பெஷலாக பிரெயின் பூஸ்டர் ஒர்க் ஷாப்புன்னு ஒன்று நடத்துகிறோம். அது நம்மளுடைய கலாச்சாரத்தை சேர்ந்தது தான். அர்ஜுனர்லாம் அப்போ கரெக்டாக பேர்ட்ஸ் ஐ அடிப்பாருன்னு சொல்லுவாங்க, குருகுலம் வாசம் போய். அந்த டெக்னிக்கை இப்போ நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். அது வந்து இன்ட்யூஷன், அவ்வளோதான். 2 நாள் ஒர்க் ஷாப் தான். அந்த 2 நாள்லேயே அவங்களால பிளைண்ட் ஃபோல்டாக என்ன நார்மலாக கண்ணை திறந்து என்ன பண்ணுவாங்களோ அதை அவங்களால பிளைண்ட் ஃபோல்டாக பண்ண முடியும், மாஸ்க் போட்டு பண்ண முடியும். வீணை வாசிப்பாங்க, எழுதுவாங்க, வரைவாங்க, படிப்பாங்க. வந்து கண்ணை மூடிட்டே பண்ணுவாங்க. கண்ணை மூடிட்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் டெமோ காமிக்கிறதுக்கும் ரெடியாக. இப்போ அந்த கண்ணை மூடி நான் பண்ணோன்னா என்னால் பண்ண முடியுமா? உங்களாலையும் பண்ண முடியும், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 நாளில் குழந்தைங்களால 2 நாளில் எங்களால் பண்ண வைக்க முடியும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை வந்து நீங்கள் வந்து தப்பாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ குழந்தைங்களாம் அவங்களுக்கு ஃப்யூச்சர் அகடமிக்ஸ்க்காக நாங்கள் குழந்தைங்களுக்காக தான் எடுக்கிறோம். அதனால தான் அடல்ட்ஸ்க்கு எடுக்கிறது இல்லை. அடல்ட்ஸ் எப்பவுமே என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்தவன் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்க முடியுமா, அதெல்லாம் பார்க்க முடியுமா? அதனால தான் நாங்கள் அடல்ட்ஸ்க்கு எடுக்கிறோம். எனக்கு அவன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதனால தான் நாங்கள் அடல்ட்ஸ்க்கு எடுக்கிறது. பட் அடல்ட்ஸ்க்கும் எடுக்க முடியும். எனக்கு எப்படி வேலை செய்யும்னா, திடீர்னு ஏதோ ஒரு பொருள் காணும் அப்படின்னு டக்குன்னு உடனே வேணும் அப்படின்னா கண்ணு மூடி ஒரு செகண்ட் யோசிச்சேன்னா எங்கே இருக்குன்னு என் கண்ணில் மனக்கண்ணில் தெரிஞ்சிடும். நம்ம பொருளை வந்து மறந்து வச்சிட்டோம்னா மறந்து வச்சிட்டோம்னா அது என் மனக்கண்ணில் தெரிஞ்சிடும். கரெக்டாக அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த பொருள் இருக்கும். இது எனக்கு நிறைய வாட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன சேர்த்துக்கிறீங்களா? நானும் சேர்ந்துக்கிறேன். வாங்க, கண்டிப்பாக பண்ண. ஆனால் நான் கண்டிப்பாக அவன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி கேட்கும்போது காசு இல்லைன்றான், ஆனால் நிறைய காசு வச்சிருக்கான். இப்போ எனக்கு அதுப்பா இப்போ ஒரு பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கூப்பிடுங்க வர சொல்லுங்க. அவர் வந்து ரூபா நோட்டு, என்ன ரூபா நோட்டு, அதுல கீழே இருக்கிற நம்பர்லாம் சொல்லிடுவார். ஓகே, இப்போ என்கிட்ட காசு இருக்கு, அவருக்கு தெரியாது. இப்போ அவர் சொல்லுவார் அது என்ன காசு இருக்குன்ட்டு. சொல்ல முடியுமா? இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற காசை வந்து பார்க்காமலே அந்த நோட்டு எவ்வளோ ரூபா அந்த நம்பர்லாம் வந்து சொல்ல போறாரு. சொல்லுவீங்களா? பண்ணலாமா? ட்ரை பண்ணுவோம். நான் திரும்பிக்கிறேன். கேமரா எதுவும் இல்லைங்க? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, சொல்லலாம். நான் கொடுக்கணுமா கையில்? இது வந்து ஒரு 200 rupees நோட்டு. இதோட சீரியல் நம்பர் வந்து 02968. கரெக்டா பாத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஆல்மோஸ்ட் இல்ல, ஆமா எல்லாமே கரெக்ட்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் இல்ல, எல்லாமே கரெக்ட். அவர் 8 விட்டாரு நடுவுல. அப்படியா? ஆமா, 02968 தான். 8 சொல்லி நீங்க திருப்பி வேற நோட் கொடுங்க, வேற டேக் போங்க. அவர் எல்லாமே சொல்லுவார். சொல்லுங்க. என் பேர் சஞ்சித். என் பேர் சஞ்சித். இது வந்து ஒரு 50 rupees நோட். இதோட சீரியல் நம்பர் வந்து 0892239. கரெக்டுப்பா. எப்படி? அதான் வந்து மெட்ரிகன் தேர்ட் ஐ. அவன் சொன்ன நம்பர் கரெக்ட். தெரியுதுங்களா? சூப்பர். ரொம்ப. இன்னும் வேற என்னென்ன பண்ணுவாங்க? லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் யாராவது எங்க இருந்து லாங் டிஸ்டன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் காமிங்க, அவர் சொல்லுவார் கரெக்ட்டா. நான் ஒரு இமேஜ் காமிங்க. இமேஜ் காமிங்க.
சத்தமா ஓகே உங்கள் பேர்? என் பேர் ஜே ஷருண்குமார். அவங்க என்ன இமேஜ் காட்டினாங்க? எலி டைகர். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டான். இன்னொருத்தவங்க லாங் டிஸ்டன்ஸ் வீணவாசி இவங்களுக்கு வந்து சும்மா ஆக்ஷன் காமி. யாராவது ஆக்ஷன் காமி. நீங்க என்ன ஒரு ஆக்ஷன் காமி சொல்லு. அவங்க பண்றாங்க. ஓகே சரி, இவங்க வீணை வாசிப்பாங்க. நீங்க இப்ப இந்த புரியல இல்லை, எனக்கு வந்து நான் வந்து ஷாக்லேயே பார்க்குறேண்ணா, என்னடா இவங்க எல்லாம் கரெக்ட். இப்போ நீங்க அவங்க பிளைண்ட் ஃபோல்டா வீணை வாசிக்க போறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, ஷாக்கிங்காக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ அழகாக பண்ணதுக்காகவும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாருமே வந்து பண்ண முடியாது, நான்லாம் கற்றுக்கணும் ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகாது, சீக்கிரமே கற்றுக்கலாம். வெறும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். நம்ம அந்த காலத்தில் உரலில் மாவாட்டினாங்க. உரல் மாவாட்டும் போது எப்படி லெஃப்டில் ஒரு மாவாட்டுவாங்க, ரைட்டில் தள்ளுவாங்க. அப்புறம் சாமிக்கு மணி ஆட்டுறோம், அது எப்படி ஆட்டுறோம்? மணி இப்படி ஆட்டுறோம், இப்படி சூடம் காட்டுறோம். ஸோ 2 கையும் வேலை செய்யுது, ஆனால் வேறு வேறு வேலை செய்யுது ஒரே டைமில். ஸோ 2 கை வேறு வேறு வேலை செய்யணும், 6 சென்சஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த சிம்பிள் டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாருக்குமே அந்த இன்ட்யூஷன் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் வெளியே கொண்டு வரோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நகை எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். தொடர்ந்து பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போங்க. அங்கே வந்து 18% வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்கள் நகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் டைமண்டு பிளாட்டினம்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, போய் பாருங்கள், நகை எடுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் குழந்தைங்க பர்ஃபார்ம் பண்ணதுக்காகவும் பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சொல்லுங்க ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக. நன்றி. ஹாய், பாட்டு பாடுறீங்களா? ரெடியா? ராம 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 ராம் தாடகம் ராமகிருஷ்ண வாசுதே பக்தி முக்திதாயகம் தீர சூட வன்னிதம் ராமநாடி நாசகம் ஆஞ்சநேய ஜீவர ராஜமங்கரூபகம் ஆஞ்சநேய ஜீவர ராஜமங்கரூபகம் ராம 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 ராம் தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் தீரசூர வந்திரம் ராமநாத நாசகம் ஆஞ்சநேய ஜீவர ராஜமங்கரூபகம் ஆஞ்சநேய ஜீவர ராஜமங்கரூபகம் ராம 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 தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் தீரசூர வந்திரம் ராமநாடி நாசகம் சூர வந்திரம் ராமநாடி நாயகம் ஆஞ்சநேய ஜீவராஜ ராஜமங்கரூபகம் ஆஞ்சநேய ராஜமங்கரூபகம் ராம 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 தாரகம் கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் பக்தி முக்திதாயகம். சூப்பரா பாடிட்டேன். ஹாய், உங்க பேரு? என் பேர் அனுஸ்ரீ. இப்போ நான் வந்துட்டு கண்ணை மூடிட்டு வீணை வாசிக்க போகிறேன்.
சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ. அது வந்துட்டு பிளைண்ட் ஃபோல்டடாக வாசிக்கிறது தான். எவ்வளோ வருஷமா இது கத்துக்கிறீங்க? வீணை வந்துட்டு 1.5 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். பிளைண்ட் ஃபோல்டட் இப்போ ஒரு 6 months. சூப்பரா சமய பண்ணீங்க. இல்லை நந்தினி, ஐஹினி நந்தினி. பெரம்பூர் ஜிஆர்டிஎன் அன்னை டிவி வழங்கும் நம்ம கொலு கொண்டாட்டம். உங்க பேரு? அனிதா. அனிதா. என்னோட பேரும் அனிதா தான். எவ்வளவு வருஷமா கொலு கொண்டாடுறீங்க? காலகாலமாக கொண்டாடுறதான். ஒரு 20, எனக்கு தெரிஞ்சு 25 years. 25 years தான் கொண்டாடுறீங்க. என்ன பிடிச்சது இந்த விஷயத்துல, இந்த கொண்டாட்டத்துல ரொம்ப அதிகமா? ரொம்ப அதிகமாவா? ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு ஜாலி அக்கேஷனாக இருக்கும். கொலுனாலே ஒரு கொண்டாட்டம் தானே. எல்லா லேடிஸ் வருவாங்க, பாட்டு போடுவாங்க. ஸோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு எல்லாருக்குமே. பார்க்காதவங்கள பார்க்குறோம் இல்லையா? ஆமா, அது ஒரு ஜாலி. ஓகே. இந்த ஜென்ரேஷன் எப்படி பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க கொலுவை? இது கண்டினியூ பண்ணலாம். எல்லா ஜென்ரேஷன்ஸும் நல்லாயிருக்கும். கண்டினியூ பண்ணலாம். பசங்க சொல்லித்தரலாம் கொலுவை பற்றி. நம்ம ஜிஆர்டி வழங்கும் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு இருக்கு. ஓகே. பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? லலிதா. ஓகே, நவராத்திரினாலே ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் நவராத்திரி? எங்களுக்கு எப்பொழுதுமே ஸ்பெஷல் தான். அது எப்பொழுதுமே ஸ்பெஷல். அதோட சிறப்பு அம்சம் என்னம்மா? சிறப்பு அம்சம்னா லேடிஸ்க்கு ஒரு நல்ல பண்டிகை. அப்புறம் வந்து ஆன்மீகத்துலேயும் ஒரு இது வரும். ஒரு எல்லாருக்கும் 10 பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இது கொடுக்குறதுல நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. பக்கத்தில் இருந்து மஞ்சள் குங்குமம் எடுத்துக்குவாங்க. அது நம்ம அவங்களுக்கு எதாவது கொடுக்குறதுல ஆத்ம திருப்தி நமக்கு. ரொம்ப அழகாக பேசுனீங்க. நீங்கள் இந்த பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நகை எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். தொடர்ந்து பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போய் நகை எடுங்க. 18% வந்து செய்கூலி சேதாரம் எல்லாமே உங்கள் நகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாட்டினம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ போய் பாருங்கள், நகை எடுங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசினதுக்காகவும் கொலு வச்சதுக்காகவும் பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அன்னை டிவி இணைந்து வழங்கும் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. நன்றி. பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம்மா. என்னோடய பேர் உஷா. நான் கொளத்தூர் பூம்புகார் நகர் 2nd main ரோட்லேருந்து எங்களோட நவராத்திரி ஸ்பெஷலுக்காக அன்னை டிவிலேருந்து வந்திருக்காங்க. நவராத்திரின்றது 9 days செலிப்ரேட் பண்ணுறோம். துர்காதேவியோடது வந்து 9 அவதாரமாக கன்சிடர் பண்ணி இதை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 days வந்து தேவிக்கும், அடுத்தது துர்காக்கும், அடுத்தது லக்ஷ்மிக்கும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம்.
இது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் போகிறதுக்காக இதை பண்ணுறது. ஸோ இதை மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் தான் நிறைய இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அங்கே அவ்வளோ கப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களே, நீங்கள் டீச்சரா இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன்? இல்லை, ஆக்சுவலாக நான் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. என்னோடய டாட்டர் வந்து செஸ் பிளேயர். ஸோ அவங்க தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய டோர்னமெண்ட் கண்டக்ட் போயிருக்காங்க, ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அவங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஓகே, உங்கள் பேர்? தக்ஷிதா. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் சென்னை பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து சின்ன வயசு 6 இயர்ஸ்லேருந்து செஸ் கற்றுக்கிறேன். அது 10 இயர்ஸ், இதோட 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் வாங்கின கப்பு தான். எங்கள் அக்கா அது கொஞ்சம் இருக்குது, பட் இது கம்மி தான். இன்னும் கொஞ்சம் எல்லாம் எங்கள் அம்மா உள்ளே வச்சுட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து நேஷ்னல் போகணும், இன்டர்நேஷ்னல் போகணும், நிறையா ப்ரைஸ் ஜெயிக்கணும், அதுக்காக வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நகை எடுத்துருக்கீங்களா? இல்லை, இப்போது இது மட்டும் பண்ணிட்டுருக்கோம், ஒரு சேவிங் ஸ்கீம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இப்போ ஒரு 3 to 4 months ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐ திங்க் இன்னொரு 5 to 6 monthஸில் அந்த கம்ப்ளீட் ஆகிடும். கோ டு ஜிஆர்டி. ஜிஆர்டி வந்து ஆக்சுவலாக ஜிஆர்டி பெரம்பூர் போனதில்லை, டி நகர் ஜிஆர்டி தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியும். இங்கேருந்து எப்பயுமே நாங்கள் டி நகர் தான் முன்னாடிலாம் போயிட்டு இருந்தோம், இப்போ தான் பெரம்பூரில் வந்திருக்கு. ஸோ ஜிஆர்டியோட ப்ராடக்டோட அந்த இது எல்லாமே நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், கஸ்டமரை வந்து நல்லாவே அவங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி அவங்களோட இது இருக்கும். ஸோ மற்றபடி நல்லா பெஸ்ட்டாக கொடுப்பாங்க ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போங்க. அங்கே வந்து இப்போ டைமண்ட்க்கும் பிளாட்டினம்க்கும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ போய் பாருங்கள், நகை எடுங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசினதுக்காகவும் கொலு வச்சதுக்காகவும் பெரம்பூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் அன்னை டிவி உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு வழங்குறாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அண்ட் அன்னை டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம். உங்க பேருமா? ஜெயமாலா. உங்க பேரு? ஹரிணி. பெருமாள். பெருமாள். நீங்க எவ்வளவு வருஷமா கொலு கொண்டாட்டம் கொண்டாடுறீங்க? 10 இயர்ஸா கொண்டாடிட்டு வரீங்க. 10 இயர்ஸ். இந்த கொலுனா கொலு அப்படின்னு சொன்னாக்கா பேசிக்கலி வந்து முப்பெரும் தேவிகள் சொல்லுவாங்க, அவங்களுக்காக வைக்கிறது. புல்லிலிருந்து கடவுள் வரைக்கும் எல்லா உடலுக்குள்ளும் ஒரு என்னன்னா ஒரு ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எல்லாருக்குள்ள ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். அதான், அதாவது புல்லையும் சமமாக பார்க்கணும், கடவுளையும் சமமாக பார்க்கணும். புல்லுக்குள்ளும் கடவுள் இருக்கார், அனிமல்ஸ் இருக்கும், அதுக்கு எல்லா இதுலையும் கடவுள் இருக்கான்னு தான் பேசிக் அது. அதனால் 3 நாள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து செல்வத்துக்கான தேவிக்கு வந்து 3 நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி, அதுக்கப்புறம் சக்தி, அதுக்கடுத்து வந்து லாஸ்ட் நாள் தான் வந்து தந்தை என்ன மாதிரி ஈஸ்வரனுக்கு பண்ணுவாங்க. அதுதான் 10 நாள். இதுதான் இதில் முக்கியமானது என்னென்னு சொன்னால், இப்போ சாதாரண வைக்கிற பாருங்கள், கீழே வந்து அடியில் இதில் வந்து புல் அது மாதிரிலாம் வைப்பாங்க. செகண்டில் வந்து அனிமல்ஸ்லாம் வைப்பாங்க. தேர்டில் வந்து இந்த முனிய வரைக்கும் அது மாதிரிலாம் வைப்பாங்க. ஃபோர்த்தில் வந்து அந்த அதெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக லாஸ்ட் தான் கடவுள். அதுதான் குழு. அதாவது முக்கியமான இதுனாக்கா ஆன்மீகத்தை பரப்புறதுக்காக இது முக்கியமான ஒரு இது. ஆன்மீகம்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக ராமாயணம், மகாபாரதம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பாகவதம், இன்னொன்று இது கிருஷ்ணர் பகவத்கீதா. 4 இருக்குது. அதாவது கடவுள் சொல்கிறது வந்து கீதை. நம்மளை மாதிரி மனுஷன் ஒன்று கேட்குறது பாகவதம். அதாவது கீதை அப்படின்னு சொல்கிறதுனாக்கா வாழ்க்கை என்ன, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எதெல்லாம் எதிர்கொண்டு வாழணும் அப்படின்றதுக்கு பகவத்கீதை. நம்ம மனுஷன் சொல்லி கேட்குறது பாகவதம். பாகவதத்தில் வந்து 10வது தசமஸ்கந்தன்னு சொல்லுவாங்க.
அந்த தசமஸ்கந்தத்தில் வந்து கிருஷ்ணனோட பிறப்பிலிருந்து கடைசியில் முக்தி வரைக்கும் கோடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வருவாங்க. அதுதான் அந்த பாகவத்தில் வந்து நம்பர் 1 ஸ்லோகம். அது எப்படின்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டில் குழந்தை எப்படி கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் லீலை எப்படி போயிட்டு அது வச்சுருக்காங்க பாருங்க குழந்தை. அதுக்கப்புறம் வந்து அது இந்த ஏமாத்து திருடுறதெல்லாம் வெண்ணி திருடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுக்கடுத்து வந்து புல்லாங்க இது எல்லாரும் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, துணிலாம் எடுத்துட்டு ஓட்டான்னு சொல்லுவாங்க லீலை, அந்த லீலை. அதுக்கடுத்து வந்து என்ன எல்லோரும் மக்களை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பார்சாரியாக வந்து மக்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கடுத்து முக்தி. இதுதான் அந்த இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டில் வந்து கீழே வந்து பாருங்கள் முனிவெல்லாம் வச்சுருக்குங்களா, இது கீழே. இதுக்கு அடுத்தது வந்து இந்த பக்கம் தான் அது கைலாசம். கைலாயம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, ஈஸ்வரனோட இது கைலாயம். அதுக்கடுத்து வந்து ராமர் பட்டாபிஷேகம். இது வந்து சாதாரணமாக வந்து அதுக்கு மேலே வந்து சக்தி நவசக்திகள். இது வந்து ரங்கநாதர். அதே மாதிரி வந்து மேலே வந்து நவ நரசிம்மர். அதே மாதிரி தசாவதாரம். மேலே கடைசியில் வந்து வெங்கடேச பெருமாள், அமலமேலு தாய், சக்தி, செல்வம், சரஸ்வதி. அதுக்கப்புறம் தான் வந்து அம்மன். இதுதான் இது முக்கியமாக வந்து ஆன்மீகத்தில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கணுன்றது தான் இதனோட சக்தி. இதோட சரித்திரத்தையே நீங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஒழு வைக்கிறது அதான் ரீசன். அதுக்கு முன்னாடி வந்து பிராமின்ஸ் மட்டும் தான் வைப்பாங்க. இப்போது எல்லாரும் கொண்டாடலாம். எல்லாருமே கொண்டாடலாம். அப்போ அதை பற்றி யாரும் கேட்கறது கிடையாது. இப்போ எல்லாரும் நாமும் கொண்டாடணும் அப்படின்னு எல்லாமே கொண்டாடுறாங்க. அதே பிராமின் கூட அடுத்தவங்க செய்யணும் தான் விரும்புகிறாங்க. இந்து மதம் அழியாமல் காப்பாற்றணுன்றதுனால தான் இப்போ குழந்தைங்களுக்கு பார்ப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மதத்து மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஹிந்து மதத்து மேலே நல்ல அபரீதமான ஒரு பிரேமம் இருக்கும். ஸோ அடுத்த மதம் கன்வர்ஷன் குறையும். மெயின் தீம்னா குழந்தைங்களுக்கு ஹிந்து மதத்தை பற்றி வளர்க்கணும். நம்ம மதத்தை நம்மளையும் வளர்க்கலன்னா அப்புறமா எப்படி இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுறச்ச குழந்தைங்களாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்கள ஒரு பாட்டு பாட சொல்லி ஸோ இதெல்லாம் இருக்கா, நம்ம மதத்தில் இதெல்லாம் இருக்கான்னு நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியல. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கறச்ச அவங்களுக்கு நம்ம இப்படிலாம் இருக்காங்க. ஸோ அதை வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லைஃப் தான் இதில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகத்தில் ராமர் எப்படி வாழ்ந்தார் அதில். ஸோ கடவுள் நமக்கு வந்து படியளவு வேறமா சொன்னாங்க. ராமர் அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அண்ணனா எப்படி, அப்பா எப்படி, தம்பி எப்படி, ஒய்ஃப் எப்படி, அக்கா தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அதெல்லாம் அதே மாதிரி தான் கீதை உபதேசம் பண்ணுறாரு பாருங்கள். பண்ணது அர்ஜுனுக்கு மட்டும்தான். அது அர்ஜுனுக்கு மட்டும் கிடையாது. அங்கே இருந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, அக்ரோனி 16 அக்ரோனி சொல்லுவாங்க. ஒரு அக்ரோனி 3 லட்சம் பேர் இருப்பாங்க. அது மாதிரி எவ்வளவோ எல்லாருக்கும் சேர்த்து சொன்னால் அது உபதேசம். அதுதான் கீதா உபதேசம்னு சொல்லுவாங்க. அதான் எப்படின்னு சொன்னாங்க, பிறந்துட்டோம். இப்போ ஒரு சண்டைக்கு போய் நின்றுட்டு எதில் நிற்கிறேன், என்னோட அண்ணன் அவனை சாவடிக்க சொன்னாங்க. அது ஒரு நியாயமாக வருமா? சண்டைன்னு வந்தாச்சுன்னா 2 பேரும் அடிச்சுன்னு தான் ஆகணும். அதுதான் வந்து இந்த மறைமுகமாக அப்படியே இது பண்ணிட்டு வரும். அதுதான் கீதோபதேசம். சூப்பர். ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் போயிருக்கோம்மா. பெரம்பூர் ஜிஆர்டியில் நாங்கள் நிறைய போயிருக்கோம். ரொம்ப அங்கே போய் நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. டி நகரும் போயிருக்கீங்க. சூப்பர். நாம ஜிஆர்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு இருக்கு. பெரம்பூரில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெரம்பூர்.